ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் அர்னி இன்றைக்கி 22வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 63 கிலோ 50 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். ஹர்னியோட இந்த வெயிட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் ராகுவாவும் இருக்கிறத விட அவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க. ஏன்னா நானும் ராகுவாவும் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா. ஆனால் ஹரிணி வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பித்ததுலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தோப்பு கரணம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரமாவது ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சது ப்ராப்பராக ஒரு ஜிம்முக்கு போயிட்டு அங்கே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்களோ இல்லைன்னா வேறு என்ன ப்ராப்பராக அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அதை வந்து ஒரு 3/4 மணி நேரமாவது டெய்லி வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் நானும் ராகுவாவும் அது மாதிரி பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதான் பாதாம் பருப்பு அரைச்சி கூட பேரிச்சம்பழம் கலந்து அதை தான் காலையில் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு 11 மணி அளவில் கிர்னி பழத்தில் வந்து ஜூஸ் போட்டேன். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து நாட்டு சக்கரைலாம் வேண்டாமா, எனக்கு வந்து தேன் கலந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்கனால கிர்னி பழத்தில் வந்து தேன் கலந்து அவங்களுக்கு ஒரு டம்ளர் இருக்க மாதிரி கொடுத்துருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பட்டாணி சுண்டல் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, இது பசங்க சாப்பிட்டுட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னும்பொழுது ஹரிணி, இல்லைம்மா இன்றைக்கி எனக்கு வந்து தோசை ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் எதுவுமே வேண்டாம், எனக்கு இது சாப்பிட்டதே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லாக இருக்குது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் மத்தியானம் அந்த பட்டாணி சுண்டல் மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து கொஞ்சமாக வந்து தர்பூசணி எடுத்துக்கிட்டாங்க. நைட் எப்பவும் போல் அவங்க வந்து நல்லா சூடான தண்ணியில் ஜீரகம் ஓமம் பட்டைலாம் போட்டு கலந்து அந்த தண்ணி எடுத்துப்பாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அவங்க வெயிட் லாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 பேரை தவிர, அதாவது இன்றைக்கி நானும் ராகுவாவும் இருக்கக்கூடிய அந்த வெயிட் லாஸை விட ஹரிணி வந்து நல்லாவே பண்ணுறாங்க. ஏன்னா கூட அவங்க ஒர்க் அவுட் அப்படின்றது ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னால் பண்ண முடியல. என் பையனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எனக்கு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஆனால் ஹரிணி மட்டும் கண்டினியூவாக பண்ணிட்டு வராங்க. இந்த 2 மந்த்ஸ் கண்டினியூவாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதை ரெகுலராக பண்ணுவாங்களா என்ன அப்படின்றதே தெரியல. அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.